அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3/4 கப்பு ரவா சேர்த்துருக்கேங்க. ஒரு அரை கப்பு மைதா போட்டு 1 கப்பு அரிசி மாவு போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் தண்ணியாக கரைச்சி எடுத்துகிட்டு போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாவை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு கேரட், துருவிய கேரட்டு, ஒரு அரை கப்பு நான் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். மல்லி இலை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு போட்டுட்டு துருவிய இஞ்சி ஒரு சின்ன துண்டாக போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு மாவை நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கணுங்க நம்ம மாவை. அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா வரும். ஒரு அரை மணி நேரம் வச்சு தான் நான் மாவை இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்டவ்வில் இரும்பு தோசைக்கல் ஒன்று வச்சு மாவை நல்லா ஒரு கரண்டி எடுத்து தூக்குற மாதிரி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வருதுன்னு. நம்ம மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம போட்ட அளவு போட்டு அப்படியே நான் திருப்பி போட்டுறேங்க. திருப்பி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு நமக்கு. இதுக்கு நான் பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.